Hi friends, இன்னைக்கு நம்ம ஒரு டிசைன் போட்டதுக்கு அப்புறமா அதுக்கு அவுட்லைன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஆரியில் எப்போவுமே செயின் ஸ்டிச் கொடுப்போம், பீட் ஒர்க் கொடுப்போம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதாவது பேக் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணி நான் இதுக்கு அவுட்லைன் கொடுக்க போகிறேன். இதில் நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணாமல் ஃபுல்லாக சில்க் த்ரெட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து லுக் நல்லா கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி கொஞ்சம் பேக் ஸ்டிச் போட்டிருக்கேன். எப்போவுமே நம்ம பேக் ஸ்டிச் ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங் லைன்லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது, அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ நார்மல் நீடில் சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு ஸ்டார்டிங் லைன்லேருந்து கொஞ்சம் தள்ளி நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து போடுறேன். கீழே இருந்து நம்ம நீடில் எடுக்கிறோம், கொஞ்சம் தள்ளி தான் நம்ம எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து போடுறோம், திருப்பி ஸ்டார்டிங் லைனில் அடுத்த ஸ்டிச் போடுறோம். இப்போ அடுத்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி எடுத்துட்டு ப்ரீவியஸாக முடிஞ்ச ஸ்டிச்சில் வந்து நம்ம இப்போ இன்னொரு ஸ்டிச் போடுறோம். இதே மாதிரி பேக்கில் நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டிச் போடணும். அண்ட் இந்த ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டிச்சஸோட அளவு இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே ஒன்று போல் வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த லுக் வந்து நல்லா கிடைக்கும். நம்ம நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து அவ்வளோவா ஷைனிங்காக இருக்காது, பட் சில்க் த்ரெட் வந்து நல்ல ஷைனிங் கொடுக்கும். அதனால தான் நான் வந்து சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். இதில் சில்க் த்ரெட் பார்த்தீங்கன்னா மொத்தம் நான் 10 எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் நம்ம 1-2 எடுத்தோன்னா நம்மளுக்கு நல்லா அழுத்தமாக அந்த ஸ்டிச் தெரியாது. அதனால தான் நான் வந்து 5 த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குறைச்சிக்கலாம், பட் ரொம்ப அதிகமாக எடுத்துடாதீங்க. இதுக்கு மேலே அதிகமாக போனால் அந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, அண்ட் நம்மளுக்கு வந்து ரொம்ப சிக்கும் விழுகும். நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டில் போடும்போது நம்மளுக்கு சிக்கு விழுகிறதுக்கு அவ்வளோவா சான்ஸ் இல்லை. அதாவது சிலம்பல், இந்த மாதிரி சிலம்பல்லாம் இருக்காது. பட் சில்க் த்ரெட்டில் வந்து நம்ம இத்தனை த்ரெட் எடுக்கிறதுனால நம்மளுக்கு சிலம்பல் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த சிலம்பல்லாம் இல்லாத மாதிரி தான் நீங்கள் ஸ்டிச் போடணும். இப்போ இந்த லீஃப் நான் வந்து முடிக்க போகிறேன். அடுத்து வந்து நம்ம இந்த ஃப்ளவருக்கு வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா அவுட்லைன் இல்லாமல் ஒரு ஈவனாகவே இல்லை, பட் நம்ம அவுட்லைன் கொடுத்தோன்னா ஈவனாக அழகாக தெரியும். ஸோ நான் வந்து ஃப்ளவர் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். இதுவும் அதே மாதிரி ஸ்டார்டிங் லைனை ஸ்டார்ட் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளி ஆரம்பிங்க. இந்த ஃப்ளவர் கொடுத்துருக்க அவுட்லைன் பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் ஃபில்லிங்க்கு வந்து என்ன கலர் கொடுத்துருக்கீங்களோ சேம் அதே கலரில் தான் நீங்கள் அவுட்லைனும் கொடுக்கணும். இது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன். பட் ஃபில்லிங் நம்ம ரெட் கலரில் பண்ணதுனால நீங்கள் அவுட்லைனும் வந்து கண்டிப்பாக ரெட் கலரில் தான் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாகவும் அழகாகவும் தெரியும். இப்போ நார்மல் நீடில் நம்ம போடும்போது நிறைய பேர் வந்து செயின் ஸ்டிச் போட்டு நான் பார்த்துருக்கேன். பட் எனக்கு என்னமோ அது வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் கண்டிப்பாக பேக் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணலாம். இது பார்க்க அழகாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு போடுறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸி. ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் நம்ம போடும்போது எப்போவுமே வந்து ஸ்டாண்ட் யூஸ் பண்ண மாட்டோம். வெறுமனே அந்த ஃப்ரேம் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் ஃப்ரேமில் வச்சு போடுறது தான் நம்மளுக்கு வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரியை பொறுத்த வரைக்கும் ஈஸியான விஷயம். நம்ம ஸ்டாண்டில் யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் வந்து ஃப்ரேம் மட்டுமே யூஸ் பண்ணி பழகுங்க ஹேண்ட் எம்ப்ராய்டரியில்.
இந்த ஃபில்லிங் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்றத வந்து நாளைக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக அந்த ஃப்ளவர் ஃபுல்லாக நம்ம போட போகிறோம் அவுட்லைன். ஸோ அதை போட்டு முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சிட்டோம். அவுட்லைன் போட்டு முடிச்சதுக்கப்புறமே அந்த ஃப்ளவரோட லுக் சூப்பர்பாக இருக்குது. அண்ட் ஈஸியான ஸ்டிச்சும் கூட இது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.